இது யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. மகேஷ் சார், என்ன சார் இவ்வளவு லேட்டா வாரிய? உட்காருங்க. அன்பு சார் அங்க உட்கார வைங்க. இல்ல ஆனந்தி, பந்தி எல்லாம் முடியட்டும், நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சார் சார் உட்காருங்க சார், சாப்பிடலாம். பரவாயில்ல அன்பு, இட்ஸ் ஓகே. நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். மித்ரா, உனக்கு ஓகே தானே? யா. ஹே, யூ கேரி ஆன். சரி, ஓகே சார். ஐயா, வேற எதுவும் இல்ல தம்பி, எல்லாம் இருக்கு. பாத்தியா ஆனந்தி, இதுக்கு தான் நான் போட மாட்டேன்னு சொன்னேன். பாரு, அப்பா ஒரு கரண்டி சாப்பாடோட போதுன்னு சொல்லிட்டாரு. வாணி குழம்பு ஊத்தும் போதும் ஒரு கரண்டி மட்டும் வாங்கிட்டு வேணான்னு சொல்லிட்டாரு. பாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு. சரிண்ணே, விடு பாத்துக்கலாம். ஏதோ கொஞ்சமாவது நீ போட்டல்ல, அது வரைக்கும் சந்தோஷந்தே. இதுக்கு மேல நீ எதுவும் செய்யாத. நாங்க பரிமாறிக்கிறோம், நீங்க போய் மத்தவங்களுக்கு பரிமாறுங்க. அன்பு, சரி, நீங்க போய் குடும்பம். பரிமாறுங்க. போங்க. இந்தாங்க இந்தாங்க. ஏய் ஆனந்தி, என்னடி ஆச்சு? இல்ல, இந்த சோத்து வாசனை முகத்துல பட்டதும் ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது. இந்த சாப்பாடு வாசனையே எனக்கு கொமட்டலா இருக்குது. ஏய், நான் நெட்ல படிச்சிருக்கேன்டி, இந்த சாப்பாடோட வாசனை கூட இந்த மாதிரி நேரத்துல கொமட்டிட்டு வருமா? நீ எதுக்கு இதெல்லாம் எடுக்கிற? கூட நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீ போய் உட்காரு போ. ஒண்ணு வேணா ரெஜினா, விடு. அங்க எல்லாருக்கும் சோறு பரிமாறணும், நானே போய் பரிமாறிக்கிறேன். நீ சாம்பார் எடுத்துட்டு வா. பாத்து. டாக்டர் கிட்ட கூட்டு போலாம் வாங்க. நீ வைத்தியச்சு தானே, சீக்கிரம் வா, வந்து பாரு. சீக்கிரம் வா, பாரு. பாக்குறேன். ஐயோ, தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஆனந்தி, என்ன மயிலு, ஆனந்திக்கு என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லுதா? சொல்லு, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஏய் ஆனந்தி, எழுந்துடுறீ. ஆனந்தி, ஆனந்தி, அப்படி ஆனந்தி, ஆனந்தி என்ன ஆச்சு? ஆனந்தி எழுந்துடுறீ. ஆனந்தி, எழுந்துரு. ஆனந்தி, ஆனந்தி,